الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الإخوان والأخوات، أوصيكم وإياي أولا بتقوى الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ غدوت من أهلك تبوئ المؤمنين مقاعد للقتال والله سميع عليم. إذا همت طائفتان منكم أن تفشلا والله وليهما وعلى الله فليتوكل المتوكلون. صدق الله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்னும் ஒரு முறை அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அவனுடைய வேதத்திலிருந்து படித்து அதை புரிந்து வாழ்க்கையில் நல்ல முன்மாதிரிகளை எடுத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் அருள் செய்திருக்கின்றான். நாம் ரமதான் கடந்து விட்டு ஷவ்வால்ல இருக்கிறோம். ஷவ்வால் என்ற மாதமும் சரி, ரமதான் என்ற மாதமும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல மிகப்பெரிய சம்பவங்களுக்கு சாட்சியான மாதங்கள் தான். இந்த மாதத்துல நடைபெற்ற ஏராளமான சம்பவங்கள், அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளமாக இருக்கிறது. அதுல ஒரு ஆயத்து தான் நான் இந்த உரையின் ஆரம்பமாக உங்களுக்கு எடுத்துக்காட்டாக ஓதி இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹுது போர்க்களத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது கூறியிருக்கின்ற வசனம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்தில் உஹுது போர்க்களத்தில் போய் நின்றதை குறிப்பிட்டு அல்லாஹ் கூறுகின்ற வார்த்தை தான். வைது கதவுத மின் அஹ்லிக துபவ்விஉல் முஃமினீன மகாயித லில் கிதால் வல்லாஹு ஸமீஉன் அலீம். நீர் விடியற் காலையில் குடும்பத்தாரை விட்டு சென்று மோமின்களை போருக்காக அவரவருடைய இடத்தில் நிறுத்தினீர்கள். அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். இது ஹம்மத் தாயிஃபத்தானி மின்கும் அன் தஃப்ஷலா வல்லாஹு வலியுஹுமா. அந்த போரில் உங்களில் இரண்டு பிரிவினர் தைரியம் இழந்து ஓடிவிடலாமா என்று எண்ணிய போது அல்லாஹ் அவ்விரு பிரிவாருக்கும் உதவி செய்து காப்போனாக இருந்தான். ஆகவே முஃமின்கள் அல்லாஹ்விடத்திலேயே முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். ஆயத்து ஓதி காட்டினது, அந்த ஆயத்து முழுமையாக நாம் படித்து காட்டும் பொழுதுதான் அதனுடைய முக்கியமான வார்த்தைகள் நமக்கு தெரியும். நம்ம ஒவ்வொரு மாதமும் நம் குறிப்பிட்ட மாதிரி ரமலான் என்ற மாதம், அந்த மாதத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஏராளமான போராட்டங்களில இருந்து கொண்டார்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரமலான் என்று எடுத்துக்கொண்டால் உணவு தவிர்க்கக்கூடிய காரணத்தினால் நாம் மிகவும் சோர்ந்து போய் ஒரு பள்ளிவாசல்லையோ மற்ற இடத்திலேயோ அமர்ந்து கொண்டு பல முக்கியமான பணிகளையும் செய்யாம தான் நம்மளுடைய ரமலான் கழிந்திருக்கும். ஆனா இஸ்லாமிய வரலாறுகள் நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஒவ்வொரு ரமலானும் போராட்ட களங்களாக இருக்கு. ரமலான் முடிந்த பிறகு போராட்டத்துக்கு ஓய்வு இருக்கா என்று கேட்டால் ரமலானுக்கு பிறகும் இல்லை. அதாவது ஷவ்வால் என்ற மாதத்தை ஆய்வு செய்யும் பொழுது ஷவ்வாலுடைய மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே 3 முக்கியமான விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதுல ஒண்ணு உஹது போர் என்பதுதான். அது முடிந்து அது ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஏறத்தாழ ஹிஜ்ரத்துக்கு பிறகு 3வது வருடம் நடைபெற்றது. அதே மாதிரி இன்னொரு ஷவ்வால்ல ஹிஜ்ரத்துக்கு பிறகு 8வது வருடத்தில்தான் எது நடைபெறுகிறது? ஹுனைன் போர் நடைபெறுகிறது. ஹுனைனை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ங்கிற நகரத்தை சுத்தி வளைஞ்ச அந்த தாயிஃபில் உள்ள மக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம ஷவ்வால் என்ற மாதத்தை குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது
இது போன்ற முக்கியமான நிகழ்வுகள் இருக்கிறது. வரலாறுகளை நாமே அறிந்து கொள்கிறோம். வரலாறுகளை நாமே அறிந்து கொள்கிறோம் என்று கேட்டால், வரலாறுகள் திரும்ப திரும்ப என்ன செய்யும்? அது வந்து கொண்டே இருக்கும். இது நம்ம முக்கியமான ஒரு பாடம். ஒரு ஹிஸ்டரியை நம்ம படித்து அது முடிந்து விடுறது கிடையாது. அந்த காலத்தில் என்ன நடந்து கொண்டிருந்ததோ, நடந்து முடிந்ததோ, அது ஆட்கள் மாற்றப்பட்டு இடங்கள் மாற்றப்பட்டு அதே மாதிரியான சம்பவங்கள் மீண்டும் நடைபெறும். அப்ப இந்த பாடங்களை நாம் படிக்கும் பொழுது, மீண்டும் அது போன்ற நிகழ்வுகள் வரும் பொழுது, முஃமின்கள் என்ற அடிப்படையில் நம்ம என்ன நிலைப்பாடுகளை எடுக்கலாம், எப்படி அந்த காரியங்களை அணுகலாம், யாரெல்லாம் எப்படி எல்லாம் இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சூரத்து ஃபாத்திஹா முடிந்து சூரத்து பக்ரா ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது சொல்லி தருகிறான்? மோமின்கள் இப்படி இருப்பார்கள், முஷ்ரிக்குகள் இப்படி இருப்பார்கள், நிராகரிப்பாளர்கள் காபிர்கள் இப்படி இருப்பார்கள், முனாஃபிக்குகள் இப்படி இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியல் போட்டு சொல்லி தருகிறான். எதுக்காக? இப்படி ஒவ்வொரு சாரார்கள் அவங்களுடைய கொள்கைக்கேற்ப அவங்களுடைய தன்மைகளும் அதை நம்ம வெளிப்படுத்தி எல்லாம் தருகிறான். அது மாதிரிதான் இந்த வரலாறுகளை நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய காலகட்டத்திலேயும் இதே போன்ற ஆட்கள் இருக்கும். தெளிவாக பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பவர்கள், வழிகேட்டை வெளிப்படுத்தாதவர்கள், மோமின்களை போன்று நடித்து உள்ளத்தில ஈமான் இல்லாதவர்கள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கும். அவங்களை எல்லாம் நம்ம எப்படி அணுக வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக நமக்கு கற்றுத் தருகின்றார். அதனால்தான் உஹது என்ற போர் நமக்கு தெரியும். பத்ர் ரமலான்ல நடைபெறுகிறது. பத்ர்ல மிகப்பெரிய தோல்வி அடைந்தவர்கள் அதோட நிறுத்தி கொள்ளவில்லை, மீண்டும் படையை திரட்டுறாங்க. இப்ப அவங்களோட திட்டம் என்ன? இதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஃமின்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டம். அதனால எல்லா ஆட்களையும் திரட்டி கொண்டிருந்த ஒரு படைதான் அது. அல்லாஹ் ஏறத்தாழ 3000 பேர் என்ன செய்யறாங்க, மக்காவில இருந்து மதீனா நோக்கி வர்றாங்க. வர்ற வழியில சின்ன சின்ன குரூப் கோத்திரங்களை எல்லாத்தையும் இணைச்சு அபூ சுஃபியானோட தலைமையில, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகாலையில் நீ போய் உஹதுல போய் நின்னீங்க. இந்த இடத்துல நீங்க பாருங்க, அந்த வருகையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சுலூல் முஃமினாக முஸ்லிமாக வெளிப்படுத்தி இருந்தாலும் முனாஃபிக், உள்ளத்துல அவனுக்கு நம்பிக்கை இல்லை. எப்பெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட முடியும் என்று எண்ணிக்கொண்டே வாழ்ந்தவன். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலைனால் மதீனாவுடைய தலைவராக வேண்டிய ஆளுதான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சுலூல். தலைவராக முடியாத காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் வந்த உடனே எல்லா மக்களும் அவர் அங்கீகரிக்க ஆரம்பிச்சுட்டு, அவர் அமீனா இருக்கு, உண்மையாளனா இருக்கு, நியாயமானா இருக்கு, இவர் நமக்கு போதுமானவர் என்ற முடிவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு பகமை அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சுலூல் என்ற நபருக்கு இருக்கு. அவர் என்ன செய்யறாரு? போர்க்களத்தில் அவங்க கூடயே ஏறத்தாழ மதீனா தாண்டி வெளியே வந்த உடனே சொல்றாங்க, நம்ம என்ன முடிவெடுத்தோம்? காரணம் உஹது போர் நடைபெறதுக்கு முழுமையா சொல்ல நேரம் இல்லை. அவருடைய படிப்பினைகளை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி புரிந்து கொள்ளலாம். அவங்க வரும்போது ஏற்கனவே மதீனா நோக்கி ஆட்கள் வர்றாங்க, மக்கால் வர்றாங்க. மதீனாவில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. என்ன செய்யலாம்? நம்ம வெளியில போய் அவங்களை தடுக்கலாமா, இல்ல உள்ள இருந்து அவங்க வந்த பிறகு போர் தொடுக்கலாமா? அப்போ சஹாபிகள் எல்லார்ட்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்கள்ட்ட தனிய, அன்சார்களிடத்தில் தனிய, எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ஒரு ஷூரா பண்றாங்க. நமக்கு தெரியும், பத்ருடைய நேரத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து வெளியாகி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷூரா பண்றாங்க. முஹாஜிர்கள்ட்ட தனிய, அன்சார்கள்ட்ட தனிய ஷூரா பண்றாங்க. அப்போ இளமையான ஆட்கள் என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, இல்ல, ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது. உண்மையில வரலாறுல அது படிக்கும்போது அவங்களோட தைரியத்தை அவங்க வெளிப்படுத்துற வார்த்தை தான் அது. அது பத்ர்லயே அதே மாதிரி வார்த்தைகள் நம்ம பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க ஜாகிலியத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆட்கள் இருக்குல்ல, அவங்க எங்க மேல வந்தது கிடையாது. நாங்க இருக்கிற இடத்துக்கு அவங்க நுழைஞ்சது கிடையாது. இப்ப நாங்க இஸ்லாத்துல இருக்கிறோம். அப்ப எப்படி நம்ம ஊருக்குள் அவர்கள் புகுந்து நம்மளை ஆக்கிரமிப்பாங்க? அதுக்கு ஒருபோது நம்ம விடக்கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? வெளியே போய் அவங்க மதீனாவுக்குள்ளே அவங்கள வரவிடக்கூடாதுன்றாங்க. வயசான ஆட்கள் என்ன சொல்றாங்க? வேண்டாம், நம்ம மதீனாவுடைய எல்லா வழிகளையும் அடைச்சு நின்று அவங்கள உள்ள விடாம தடுப்போம் அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் கவசத்தை அணிந்து அல்லாஹ்வுடைய அனுமதிக்காக வெயிட் பண்றாரு. அல்லாஹ்வுடைய அனுமதி என்ன? வெளியே போன வேண்டும் அனுமதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தூதர்
படைக்காக புறப்பட்டு கால் எடுத்து வைத்தால் ஒருபோதும் அந்த தூதர் பின்வாங்குவது கிடையாது. வெளியே போறாங்க, எல்லா ஆட்களுக்குள்ள மீண்டும் அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு வருது. காரணம் என்ன? நம்ம காலத்திலேயே வருது. என்ன தெரியுமா? இளமையான ஆட்கள் துடிப்பான பல கருத்துக்கள் சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்சம் வயசாகி உடல் ஆரோக்கியம் எல்லாம் குறையறவங்க, அவங்களுடைய கருத்துக்கள் கொஞ்சம் பலம் குறைஞ்சதா இருக்கும். இந்த கருத்து மோதல்கள் வரும். அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு அனுபவம் அதிகம், எங்களோட அனுபவத்தை எடுத்துக்கோங்க. மற்ற ஆட்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு அறிவு பத்தாது, இது காலம் வேற அப்படிங்கிற கருத்து வரும். எல்லா இடங்களும் இது பார்க்க முடியும் இல்லையா? அப்போ என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமையானவர்களோட கருத்தை எடுத்துக்கொண்டாங்க. சொன்னாங்க இந்த அவங்க வந்து பெரியவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரையே இவங்க ஊரை விட்டு வெளியே கொண்டு போயிட்டாங்க இந்த சின்ன பசங்களுடைய கருத்துக்களால என்ற பேச்செல்லாம் வந்து வரலாறுல ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொருத்தர் பதிவு பண்ற வார்த்தைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் வந்து என்ன செய்றாங்க? இல்ல, நான் முடிவெடுக்கப்பட்ட பிறகு நீங்க பழைய கருத்துக்கள் பேசக்கூடாது, முடிவாயிடுச்சு. நம்ம இது பாடம் நமக்கு. ஒரு ஷூராவிலேயோ மற்ற இடத்துலயோ பல கருத்துக்கள் வரும். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நம்ம என்ன சொல்லக்கூடாது? இந்த கருத்து நான் முதல்ல சொல்லி இருக்குமே, நான் சொன்ன கருத்து தானே இப்ப நடந்துச்சு, என்னோட அபிப்பிராயத்துக்கு தானே இப்ப சூழ்நிலைகள் மாறிடுச்சுன்னு ஒருபோதும் பேசக்கூடாது. காரணம் நான் மோமின்களுக்கு அது உகுந்த நடவடிக்கை இல்லை என்பதை உகுது நமக்கு தர்ற பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்காக புறப்பட்டு மதீனா தாண்டி வந்த பிறகு அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சுலூல் 300 பேரோட திரும்பி போயிடுறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க வரமாட்டோம். காரணம் என்ன? நம்ம மதீனா விட்டு வெளியே போக வேண்டாங்கிறத கருத்து. எப்படி மதீனா விட்டு வெளியே போலாம்? காரணம் அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தா, ஒரு களத்துல வந்தா ஒண்ணு ஜெயிக்கணும், இல்லைன்னா உயிர் போயிடும். முனாஃபிக்குள்ள நிலைமை என்ன? அவங்களுக்கு வந்து ஒரு தன்மை இருக்கு, குர்ஆன் தெளிவாக சொல்லி தருகிறது. அவங்க வந்து வசதியான இடத்தில் ஏதாவது கிடைக்க வேண்டிய இடத்துக்கு தான் அவங்க வருவாங்க, நஷ்டம் வர்ற இடத்துக்கு வரமாட்டான். மோமினுக்கும் முனாஃபிக்குள்ள வித்தியாசம் என்ன? மோமின் நஷ்டத்தை பார்க்க மாட்டான், பணத்தை கொடுப்பா, ஆரோக்கியத்தை கொடுப்பா, நேரத்தை கொடுப்பா, எல்லாத்தையும் மோமின் கொடுப்பான். மோமின் அல்லாத என்ன பார்ப்பான்? எங்க லாபம், எங்க பிரயோஜனம், எந்த இடத்துல போனா நமக்கு பேரு கிடைக்கும், எந்த இடத்துல இருந்தா நம்ம போட்டோ வரும், அப்படிதான் பார்ப்போம். அதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன? இன்னைக்கு போர்ல கலந்து கொண்டால் உயிர் போகக்கூடிய சூழ்நிலை. ஏதாவது சொல்லி வெளியாக வேண்டும் என்று சொல்லி நினைச்சாங்க, திரும்பி போயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் திரும்ப புறப்பட்டு உஹதுக்கு போய் அந்த உஹது போர்க்களத்தினுடைய பாடங்கள் நம்ம படிச்சிருக்கணும். அது முழுமையா சொல்ல நேரம் இல்லை. அடிப்படை பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உறுதியாக நிற்க வேண்டும் என்ற பாடம். மார்க்கத்துக்காக நம்மளுடைய நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் செலவழிக்க வேண்டும் என்ற பாடம் உஹது தருகிறது. அதோட சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்ச்சரியில் நம்ம சொல்லக்கூடிய அம்பு வீரர்கள், அவரோட 50 பேர் என்ன செஞ்சிருந்தாங்க? உஹதுக்கு நேர் முன்னாடி ஒரு சின்ன ஒரு குன்று இருக்கு, அதுக்கு பேரோ அந்த ரூமாத் அப்படின்னு, அதுக்கு அந்த ஜபல் ரூமாத்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அம்பு வீரர்கள் நின்ற அந்த குன்று இன்னைக்கு இருக்கு, நம்ம பார்க்க முடியும் உஹதுக்கு போனா. அந்த இடத்துல காரணம் என்ன? போர் நடக்கக்கூடிய இடத்தை மறைக்கக்கூடிய ஒரு குன்று தான். அதுக்கு பின்னாடி இருந்து வந்தா தெரியாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்கள் அங்க நிறுத்தி என்ன சொன்னாங்க? எக்காரணத்தை கூட நீங்க கீழே இறங்கிடக்கூடாது. காரணம், நாங்க வந்து மௌத்தாகிறது பார்த்தாலும், கழுகுகள் வந்து எங்களை தின்னக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்தாலும் வெளியே இறங்கக்கூடாது. அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஆனா மனுஷனோட நிலைமை என்ன? மனுஷன் துனியாவை பார்க்கும் பொழுது எல்லா கட்டளைகளும் மனுஷன் மறக்க ஆரம்பிக்கும். இது பிற்காலத்துல ஹிஸ்டரி வந்து ரொம்ப லெங்தா போகும். பிற்காலத்துல பெர்ஷியா எல்லாம் வெற்றி ஆகும் பொழுது முஸ்லிம்களுக்கு நினைவு கூர்ற ஹிஸ்டரி எல்லாம் உண்டு. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை உஹதுல சோதித்தான். காரணம் என்ன? நாங்க எதை கண்டு ஆசைப்பட்டோம்? அற்பமான பொருள்களை கண்டு ஆசைப்பட்டு எங்களில் சில பேர் உஹதினுடைய அந்த முருமா என்ற அந்த குன்றிலிருந்து கீழே இறங்கினார்கள். அதனால என்ன ஆகி போச்சு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடி, அவர் குளிர விழுந்துட்டார், முகத்துல கீறல் விழுந்தது, அவர் கொலை செய்யப்பட்டாங்கிற வதந்திகள் பரப்பப்பட்டது. எல்லாம் நடந்தது உஹதுல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிரிகள் அழைத்து சொல்றாங்க, எங்களுக்கு ஹுபல் இருக்கு, எங்களுக்கு லாத்தா இருக்கு, உஸ்ஸா இருக்கு, உங்களுக்கு யார் இருக்குன்னு கேட்கிறாங்க. அது வரைக்கும் பல சவால்கள் சொல்லுவாங்க. உங்களில வந்து உமர் மௌத்தாயிடுச்சா, உஸ்மான் மௌத்தாயிடுச்சா, அப்படி எல்லாம் வந்துட்டு உங்களை கோபப்படுத்துறதுக்கான வார்த்தைகளை எதிர்த்தரப்பில் இருந்து சொல்லுவாங்க. அவங்க பதில் சொல்ல போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுப்பாங்க, வேண்டாம், தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு அல்ல பதில். இது ஒரு பாடம். நம்மளை சொன்னா நமக்கு கோபம் வரும், மார்க்கத்தை சொன்னா கோபம் வராது. அல்லாஹ் பற்றி சொன்னாலும் மார்க்கத்தை பற்றி சொன்னாலும் நமக்கு கோபம் வராது. ஆனா உண்மையில கோபம் என்ன? வர வேண்டியது மார்க்கத்துக்கு எதிராக பேசிட்டாங்க, கொள்கைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டாங்க,
ஒரு ஆணுக்கு எதிராக பேசிட்டானோ நம்ம கோவம் வரணும். காரணம் அது தனிப்பட்ட யாருடைய இல்ல. உமர்லானு எங்க கத்தாவுடைய மகன் மௌதாய் விட்டதா, உமர்லானு பதில் ரசூலுல்லாஹ் கட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் சொன்னாங்க ஹுபல் ஜெயித்து விட்டது, ஒலில் ஹுபல் ஒலில் உஸ்ஸா என்று சொன்னாங்க. இப்ப பதில் கொடுங்க. வல்லாஹு ஹய்யுல் லா யமூத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னைக்குமே உயிரோடு இருக்கிறவன், மரணிக்க மாட்டான். எங்களுடைய ரப்பு மரணிக்கவே மாட்டான். நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் மரணிக்க கூடியவர்களே, மரணித்தவர்களே என்று பதில் கொடுக்கிறாங்க. பெரிய அகீதாவுடைய கொள்கையுடைய பாடங்கள் நடைபெற்ற இடம்தான் உஹதுடைய சந்தர்ப்பங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கட்டளையை மீறி நடந்த காரணத்தினால் ஆரம்பத்தில் ஜெயித்த முஸ்லிம்கள் காலித் இப்னு வலீத் என்ற மிகப்பெரிய போராளி ஆரம்பத்தில் தோற்று ஓடிவிட்ட சந்தர்ப்பம் தான் உஹதுடைய ஆரம்ப நேரம். நீங்க சூரத்து ஆல் இம்ரானுடைய 121 வசனங்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். உஹதுடைய இன்ச் பை இன்ச்சா, ஸ்டெப் பை ஸ்டெப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நீங்கள் பயந்து இருந்த சந்தர்ப்பம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். எப்பவுமே நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய ஆற்றல், திறமைகள், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய பொருளாதாரம், இதை வைத்து வெற்றி இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி என்பது மட்டும்தான் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கல்ல, மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப கிடைக்கும் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வஸுல்ஸிலு, அவர்கள் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்ட மாதிரி, பூமிக்கு அதிர்வு ஏற்படுறதுக்குண்டான வார்த்தை தான் ஜில்சால். வஸுல்ஸிலு, அவர்கள் அந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு அஸாப்ல, ஹுனைன்ல, தபூக்ல, பல போர்க்களங்களை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத் ஆயிட்டு சொன்னா எல்லாரும் சிதறி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குதா, என்னது வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர அவர் என்னைக்குமே உயிரோடு இருக்கக்கூடிய ஆள் இல்ல. மலக்கு மாதிரி மாறியோ மௌத் இல்லாத ஆளோ கிடையாது. அவர் ஒரு மனிதர், ரசூல். கத் கலத் மின் கப்லிஹி ரசூல், அவருக்கு முன்னாடியும் தூதர்கள் மரணித்திருக்கிறாங்க. அஃபைம்மா தௌ குத்திலா, அவர் மரணித்தாலோ கொலை செய்யப்பட்டு விட்டாலோ இன்கலபத்தும் மலாகாபிக்கும், நீங்கள் உங்களுடைய பழைய மார்க்கத்துக்கு போவீங்களா? அவர் இருக்கிறதுனாலதான் மார்க்கமா? இல்ல, அவர் மரணித்தாலும் மார்க்கம் உண்டு. காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், என்னைக்குமே பிரார்த்தனை செய்யறதுக்கு தகுதியானவன், என்னைக்குமே உயிரோடு இருக்கிறவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் என்ற பாடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சு கொடுத்தார். இந்த ஆயத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே ஆயத்து பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுவாங்க. எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாய் அவரை அந்த துணியை விரித்தவரை அடக்கம் செய்வதற்காக வெயிட் பட்டிருக்கிற நேரம், அப்பதான் தகவல் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லை, யாராவது ஒரு மரணிச்சதா சொன்னாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி நிற்கிறாரு. கோபத்துடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல இல்ல, அவர் தகவல் கேட்டு வர்றார். அந்த உடனே அவர் இந்த ஆயத்தை ஓதுவார். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ரசூல் என்ற ஆயத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். அப்பதான் அந்த ஆயத்து இறக்கப்பட்டதோ என்று இது போன்று நான் சிந்தித்து விட்டேன். ஆயத்து குர்ஆன்ல இருந்தும் ஞாபகம் இல்லாத மாதிரி ஆகிவிட்டோம். அதான் சஹாபிகளோட சிறப்பு. ஒரு ஆயத்து ஓதி கொடுத்தா அவங்க நிலைப்பாடுகள் மாற்றுவாங்க. அவங்க ஏற்கனவே இருந்த அடமானமோ எந்த விதமான அந்த நிலைப்பாடுல உறுதியும் இருக்காது. ஆயத்துல என்ன நிலைப்பாடு இருக்கிறதோ அந்த நிலைப்பாடுக்கு அவங்க வந்துருவாங்க. அதான் குர்ஆனுடைய மாற்றம் என்பது என்ன? நம்ம ஒரு ஆயத்து கேட்கும்போது நம்மளோட நிலைமை என்ன இருக்கும்? இந்த ஆயத்தை அவன் தான் கேட்டிருக்கணும், இந்த பயான் அவரு தான் கேட்டிருக்கணும் இல்லையா? இந்த ஆயத்தை அவனுக்கு அனுப்பி விடுவோம், இவனுக்கு அனுப்பி விடுவோம், இந்த பயான் அவருக்கு அனுப்பி விடுவோம். நம்மளோட மனதுல என்ன? நான் சரியாயிட்டேன், அவன் தான் சரியாக வேண்டும், அவள் தான் சரியாக வேண்டும், அவங்க தான் திருந்தணும், நான் ரெடி, நான் ஓகே என்ற மனதிலே நம்ம இருக்கிறோம். சஹாபிகள் ஒருபோதும் அப்படி இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் பாருங்க. இதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ரகசியங்களையும் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய சஹாபி இடத்தில் போய் கேட்கிறாங்க. முனாஃபிக்குகளோட லிஸ்ட் இருக்கு, யாரு நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை உள்ளவர்களாக நடித்து வாழக்கூடியவர்கள் யாரோ அவங்களோட லிஸ்ட் வச்சிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிதான் அவங்க உள்ள இருப்பாங்க, ஆனா அவங்க நம்பிக்கை இல்லை, இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுவாங்க, முஸ்லிம்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்லுவாங்க, முஸ்லிம்களுடைய எதிரிகளோட உறவோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் மறுதான் கேட்கிறாங்க, இந்த லிஸ்ட்ல பேர் இருக்கா? அவர் சொல்றாரு, இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் இருக்கா இல்லையா, அதுல யாரோட பேர் இருக்கிறத பற்றி சொல்லக்கூடாதுன்றாங்கண்டா. அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி அதிகாரத்தில் அமீருல் முஃமினீன் ஆன பிறகு திரும்பவும் கேட்கிறாங்க, இப்பயாவது சொல்லுங்க என் பேர் இருக்கா? யோசிச்சு பார்க்க வேண்டும் சகோதரர்களை. நம்மளுடைய ஈமான நாம் அலசி பார்க்க வேண்டியது சஹாபிகளுடைய ஈமானோடு தான். அவங்களை விட நம்ம வந்து மேலானவர்கள் அல்ல. ஒருபோது அப்படி நம்ம பேசிடவும் கூடாது இல்லையா?
அவங்களுடைய ஈமான் எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு அமல்களும் செய்யும் பொழுது இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானா என்ற கவலை, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் என்ற கவலை. அப்படிதான் இருந்தாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, என்னுடையதெல்லாம் ஓகே, எனக்கு சொர்க்கம் ஓகே அப்படிங்கிற மனதிலேயே இல்லை. மீண்டும் 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 நம்ம ரமலான் முடிந்து சவாலுக்கு வந்த பிறகு நமக்கு உண்டாக வேண்டிய மனதில் என்ன? என்னுடைய தௌபா, என்னுடைய ரமலான்ல நோன்பு, என்னுடைய இரவு தொழுகை, நான் கொடுத்த சதக்கா, நான் செய்த தானங்கள் தர்மங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்ல அந்த இடத்துல நிக்குதா? சில அமல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த இடத்துல நிக்கும், அங்கேயும் போகல இங்கேயும் இல்லை. காரணம் என்ன? அது மேல போகாமல் இருக்கிறதுக்குண்டான சில காரியங்களை அவன் தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பான். பாருங்க, போயிடுச்சுங்கிறது ஆனா அங்க கபூல் ஆகல, வெயிட்டிங்ல இருக்கு. ட்ரெயின்ல டிக்கெட் எல்லாம் புக் பண்ண ஆர்ஏசில ஒண்ணு வரும் இல்லையா, படுத்த படுக்கையே உறுதியாகல, உட்கார்ற நிலைமையிலே இருக்கு. இப்படி ஆகும். எப்பாவது செய்யணும். சில கடமைகள் காரியங்கள் எல்லாம் முடித்து விட்டால், உறவுகளை துண்டித்தால் அது வெயிட்டிங்ல இருக்கும் இல்லையா, மற்றவனுடைய ஏதாவது அபகரித்தால் அது வெயிட்டிங்ல இருக்கும். நம்ம செஞ்சு முடிச்ச உடனே ஓகேன்னு நினைச்சிடக்கூடாது. சவாலுடைய பாடம் இதே நான் சொன்னோம் இல்லையா, இதே சவால்ல தான் என்ன நடக்குது? ஹுனைனுங்கிற போர். மக்கா வெற்றியான பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய பொறுப்பெடுத்த பிறகு மக்காவை சுற்றியுள்ள கோத்திரங்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது. அடுத்து நம்மளதான் டார்கெட், நம்ம முந்திக்கணும். என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம பிஃபோரா போய் அட்டாக் பண்ணிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. அந்த ஹவாஸின் தகீஃப்ங்கிற 2 கோத்திரத்தார்கள், அவங்களோட தலைவர் தான் மாலிக் பின் அவுஃப்ங்கிற நபர். என்ன செய்யறாங்க? அவங்க ரெடியான தகவல் தெரிஞ்சவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திக்கிறாங்க. காரணம், மக்கா இப்பதான் அமைதி பெற்று அல்லாஹ்வுக்கு மட்டும் வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை, ஷிர்கினுடைய ஆட்களுடைய அதிகாரம் எல்லாம் ஒழிக்கப்பட்டு எப்படி எல்லா மூமின்களுக்கும் இபாதத்துகள் நிம்மதியாக செய்யக்கூடிய சூழ்நிலை மக்காவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை சீர்குலைக்க கூடாது. காரணம், அபூ சுஃபியான் எல்லாத்துக்கும் ஹெட்டா இருந்த அபூ சுஃபியானே சரண்டர் ஆன காலம் யோசிச்சு பார்க்கணும். உஹது போருக்கு, பத்ர் போருக்கு எல்லாத்துக்கும் காரணமான அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹ் சந்திக்க வர்றாங்க. அவனை பார்க்க வேண்டிய தேவை எனக்கு இல்லைன்றாங்க. இக்னோர் பண்ணிட்டாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்க விடவில்லை. அபூ சுஃபியானும் பயங்கரமான டென்ஷன். இவர் மன்னிக்கலைன்னா என் நிலைமை என்ன ஆகுங்க யோசிக்கிறார். ஒரு சின்ன கை குழந்தைய பிடிச்சிட்டு வர்றாங்க அபூ சுஃபியான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் என்ன மன்னிக்கவில்லை என்றால் இந்த குழந்தையோட நான் இந்த பாலைவனத்துல உச்சி வெயில்ல நான் நடந்து செல்வேன், எங்க வரைக்கும் பயணிக்கும் என்று எனக்கே தெரியாது. அந்த வெயில்ல இந்த பாலைவனத்தை விழுந்து நாம் மௌத்தாகிற வரைக்கும் நடப்பேன்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம் கொண்டவர் இல்லையா? அது யௌமுல் மர்ஹமா, இது கருணையுடைய நாள் என்று சொல்லி மன்னிக்கிறாங்க எல்லாரையும். அபூ சுஃபியான் வர்றாங்க. சொல்ல வருது என்னன்னா, இந்த பாடங்கள் நமக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அது நமக்கு எந்த மாற்றத்தை கொடுத்துருச்சு என்று பார்க்க வேண்டும், உரசி பார்க்க வேண்டும். சகோதரர்களே, நம்மளுடைய ஒவ்வொரு சம்பவங்களும் நம்மளுடைய மார்க்கத்தினுடைய உறுதியை உண்டாக்குறதுக்கு தான். வெறுமனே ஒரு கதையை கேட்டோம், ஒரு சம்பவத்தை கேட்டோம், சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு, இந்த ஜட்ஜ்மெண்டோ தீர்ப்போ நமக்கு தேவையில்லை. எனக்கு என்ன பாடம், நான் எந்த அளவுக்கு மாறிட்டேன், ரமலானுக்கு முந்தி இருந்த நான் சவாலுக்கு வந்த பிறகு எனக்கு என்ன மாற்றத்தை ஏற்பட்டுருச்சு, என்னோட கோபம் குறைஞ்சிட்டா? உஹது போர்க்களத்தை ஒட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில கோபம் வருகிறது. காரணம் என்ன? சில ஆட்களுடைய செயல்களால் மிகப்பெரிய நஷ்டம் மார்க்கத்துக்கு வந்துருச்சு. பல சஹாபிகள், அவருடைய தோழர், அவருடைய சொந்த உறவினர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணையாக இருந்த ஹம்ஸத் இப்னு அபீ தாலிப் இல்லையா, இஸ்லாத்தினுடைய சிங்கம் என்று சொன்ன ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொலை உஹதுல நடந்துச்சு இல்லையா. இந்துங்கிற பெண்மணி அவருடைய உடம்ப கிழிச்சு எடுத்து அவருடைய ஈரலை எடுத்து சவச்சு வெளியே துப்புறாங்க. கொலை செய்து விட்ட வக்ஷி ஓடி போயிட்டாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு பாடியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குலைஞ்சு நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்டை செய்யக்கூடாத காரியம். காரணம் என்ன? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செகண்ட்ல இஸ்லாத்துக்கு வந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ ஜஹல் அடித்து விட்டது என்ற கேள்வி வேட்டைக்கு போயிட்டு வரும்பொழுது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியுது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? அப்படியா செஞ்சாங்க? ஒரு பெண்மணி கேட்பாங்க, என்ன ஹம்ஸா நீ பாட்டுக்கு அங்கங்க வேட்டைக்கு போயிட்டு இருக்கு, உன்னுடைய நண்பர் என்ன? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஒண்ணா வளர்ந்தவங்க, ரசூலுல்லாஹோட வயசு கம்மி இல்லையா, நீ இப்படி சகோதரன் இப்படி பண்ணிட்டு அபூ ஜஹல் உட்கார்ந்துட்டு இருக்கு, நீ ஒண்ணுமே கேட்கறதுக்கு நீ ஆண் இல்லையான்டாங்க. ஒரு பெண்மணி கூப்பிட்டு கேட்டாங்க. அப்படியா நடந்துச்சு? அதே வீட்டுக்கு போகாம அதே வில்லை எடுத்து என்ன செய்யறாங்க, அபூ ஜஹல் உட்கார இடத்துக்கு போய் அபூ ஜஹல்ட்ட கேட்ட உடனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சான். அந்த வில்லை வச்சு மண்டையில ஒரு ஓங்கி ஒரு அடி, அல்லைய பிளந்து சேர ரத்தம் அடியுது.
சொல்லிட்டு அம்சார் அல்லாஹ் சொன்னாங்க, நீ எதுக்காக என்னுடைய நண்பர் முகம்மதை நீ அடிச்சீங்களோ திட்டீங்களோ, நீ வந்து துரோகம் செய்தீர்களோ, அதே கொள்கையில தான் நானும் இருக்கிறேன் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு நைட்டுல அவர் யோசிக்கிறார், தேவையில்லாம பேசிட்டோம், நாளைக்கு என்ன ஆகும்? அபூஜஹலுக்கு மண்டை உடைஞ்சது முக்கியம் இல்ல, அம்சார் அல்லாஹ்வுக்கு சொன்ன வார்த்தை அபூஜஹலுக்கும் தூக்கம் இல்லை, அம்சார் அல்லாஹ்வுக்கும் தூக்கம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அடுத்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஷஹாதத் சொல்றார் அம்சார் அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுடைய கபூல் இல்லையா? ஏன்னா பலகீனமான ஒரு சமூகத்துக்கு நல்ல உறுதுணையாக ஒருத்தர் வர்றார். அப்படிப்பட்ட ஆளுதான் உஹுதுல மரணித்து கிடக்கக்கூடிய காட்சி இப்படி இருக்கும். அந்த மாதிரி காரணங்களானவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அந்த கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. அவர்களை பிறகு ஷூராக்கு கூப்பிட வேண்டாங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கி வச்சான், வபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலகும், அல்லாஹ்விடத்திலிருந்து உதவியினால் நீ கருணை உள்ளவர்களாக மென்மையுடையவர்களாக இருக்கிறீர்கள். குந்த பல்லன், நீ கோபக்காரனாக இருந்தால், கடுமையான உள்ளம் கொண்டவனாக இருந்தால், உன்னை சுத்தி யாருமே இருக்க மாட்டான். அவர் எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டு இருப்பார், எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருப்பார். அவர்கிட்ட போக வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. இந்த முடிவுக்கு நீ வந்துடக்கூடாது, மென்மையுடையவராக இருங்கன்றாங்க. இந்த மென்மையுடைய பாடம் எதிரே போர்லயே மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு எடுத்த முடிவுல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கற்றுக் கொடுக்கிறான்? ஒரு முஃமின் எந்த காரணத்தை கொண்டு மென்மையை இழந்துடக்கூடாது என்ற பாடம். புனையலுக்கு வரும்பொழுது, புனையல்ல முஸ்லீம்கள் 12,000 பேர் போறாங்க. 12,000 பேர் போகும்போது முஸ்லீம்களே யோசிக்கிறாங்க, இந்த 2 சின்ன குரூப் தான், அவங்கள அடிக்கிறது நம்ம எவ்வளவு பேர் இருக்கு, கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபால 25-26 வசனங்களை படிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, நீங்கள் கூட்டத்தில் மிகப்பெரியவர்கள் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இருந்தது என்பது உங்களுக்கு ஒரு பெருமை கொடுத்துட்டு அல்லாஹ் டக்குன்னு சோதிச்சா. என்னாச்சு? உனையனுங்கிற வாலி, அது ஒரு பெரிய ஒரு மலையடிவாரம். நுழைஞ்ச உடனே எல்லா திசையிலிருந்து அம்புகள் வருது. முஸ்லிம்கள் ஃபஜ்ருடைய நேரம் செதறி ஓடிட்டு ஒருத்தருக்கு நிலைகளை நின்று நிக்க முடியல. காரணம், போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா திசையிலிருந்து அம்பு வருது. ரசூலுல்லாஹ் தவிர கொஞ்சம் சஹாபிகளை தவிர எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஹுனைனுடைய நேரத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வந்து ஒரு பொய்யான ஆள் இல்ல, நான் உறுதியான அல்லாஹ்வுடைய தூதர், திரும்ப வாங்கன்றாங்க. போனவங்க எல்லாம் ஏறத்தாழ லுஹருடைய நேரத்துல திரும்ப வர்றாங்க. வரும்போது திரும்பவும் போர் செய்து அந்த ஹவாஸின்ங்கிற தகீஃப்ங்கிற கோத்திரத்தார்கள் ஓடி போயிடுறாங்க. ஒரு சில பேர் தாயிஃபுக்கு ஓடி போயிட்டாங்க. பாக்கி பேர் இஸ்லாத்தை நுழைஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட கனிமத்து பொருள்கள் கிடைத்த ஒரு போராக இருந்தது. முடிச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்ராவுக்காக மீண்டும் மக்கா போடுவாங்க. சொல்ல வருது என்னன்னா, 2 இடத்தை பாருங்க. ஒண்ணு உஹது போர்க்களம், அந்த இடத்துல பலகீனமானவர்களை ஒரு 700 பேர் இருந்து 3000 பேரை தோக்கடிச்சாங்க. காரணம்னா உங்களோட உறுதித்தன்மை, நாம் ஜெயிக்க வேண்டும்ங்கிற ஈமான். இந்த பக்கம் 12,000 பேர் இருக்கு, கம்மியான ஆட்கள், எல்லாம் தோக்கடிச்சுட்டான். காரணம்னா எண்ணிக்கை கூடணும் அந்த கிபுர். அப்ப எந்த காரணத்தை கொண்டு சகோதரர்களை நம்ம யோசிக்க வேண்டியது என்ன? நம்மளுடைய எண்ணிக்கையோ, நம்மளுடைய பொருளாதாரமோ, நம்மளுடைய அறிவோ, திறமையோ எதுவுமே நமக்கு வெற்றி தருவதில்லை. நம்மளுடைய ஈமான், நம்ம அல்லாஹ் மேல எவ்வளவு தவக்குல் வைத்திருக்கிறோம். உதவியை தரக்கூடிய அவன்தா, வெற்றியை தரக்கூடிய அவன்தா, சோதிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருப்பான். எப்பவுமே சோதிப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த சோதனையில் வெற்றி காண வேண்டும் என்பதுதான் ஒரு மூமினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கிபர் என்ற ஒரு சின்ன விஷயமாக நம்ம நினைக்கக்கூடிய காரியம் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றம். கிபர், தற்பெருமை, எனக்கு நானே போதும், நானே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவேன், என்னை வென்று எடுக்க யாருமே கிடையாது என்ற சிந்தனை, இதெல்லாம் மனுஷனுக்கு நாசத்தையும் அழிவையும் தரும் என்ற பாடம் தான் உனேகா இருக்கட்டும், புகுதா இருக்கட்டும் நமக்கு தரக்கூடிய பாடம் என்பதை இந்த சவாலுடைய நாட்களில் நாம் மறந்துவிடக் கூடாது. வரலாறுகளை துல்லியமாக நாம் உட்கார்ந்து படிக்க வேண்டும். காரணம் என்னன்னா, படிக்காத நம்ம உட்கார்ந்துட்டு வச்சுக்கிடுங்களேன், நம்ம ஈமான் காலப்போக்கில பலகீனமாயிட்டே இருக்கும். படிக்கத்தான் நம்மளுடைய ஈமான் உறுதியாகட்டும். நம்மளை விட எவ்வளவு பெரிய தியாகிகளாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம என்ன வென்று எடுத்திருக்கிறோம் என்ற சிந்தனை அடிக்கடி நம்முடைய உள்ளத்தில் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஈமானுடன் உறுதியுடன் வாழக்கூடிய நல்லடியார்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார் அல் அஸீஸில் ஜப்பார் காஃபிரி தம்பி வகாபிலில் கௌம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாறுல இருந்து பாடம் படித்து அது வாழ்க்கையில் நம்ம எல்லா சந்தர்ப்பத்திலேயும்
நிலைநாட்டக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஷவ்வாலுடைய நாட்களில் நடந்த ஒரு முக்கியமான காரியம், ஏராளமான ஹதீஸுகள் நமக்கு அறிவித்திருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தது ஷவ்வால் மாதத்துல. காரணம், ஷவ்வால் மாதத்துல ஜாஹிலியா காலகட்டத்தில் திருமணம் முடிக்க கூடாது என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது. அந்த நம்பிக்கையே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தா நம்பிக்கை என்ன செய்யறாங்க, அவர்களிடத்துல அந்த மூட நம்பிக்கை எடுத்து வர்றாங்க. நம்ம காலகட்டத்திலே இருக்கும் சில மாதங்களில் சில நாட்களில் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, இந்த நாட்கள் முடியட்டும், வர்ற 10 நாட்கள் முடியட்டும், செவ்வாய்ல 6 நோம்பு முடியட்டும், இப்படி எல்லாம் நம்மளாகவே மார்க்கத்துல இல்லாத பலவிதமான வரம்புகளை நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். ஒரு தேதி இல்ல, மண்டபம் இல்ல, இது முடிச்சுட்டு பண்ணலாங்கிறதா இருந்தா அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா இந்த நாட்களில் இந்த காரியத்தை செய்தால் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்காது, இந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளாகிவிடும் என்றெல்லாம் நாம் முடிவெடுக்க வேண்டுமானால் அதற்குண்டான தகுந்த ஆதாரங்கள் குர்ஆன்ல இருந்தும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன்மொழிகளில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டும். காலங்காலமாக கேட்டு கேட்டு பழகி போனதே அப்படியே ஒரு கொள்கையாகவே நம்ம கொண்டு நடக்க கூடாது. எந்த ஒரு கொள்கை உருவாக்கும் பொழுதும் அது யார் நமக்கு சொல்லி தந்தாங்க என்ற தெளிவான கேள்விகள் இருக்கணும். யார் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அது அப்படிதான், இப்படிப்பட்ட ஒரு பலகீனமான கொள்கை நமக்கு உண்டாக கூடாது. இது மாதிரி செவ்வாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், ரமலான்ல மட்டும் நோம்பு இல்லை, ரமலான்ல உள்ள எல்லா இபாதத்துகளும் நமக்கு செவ்வால்ல இருக்கு. எந்த இபாதத்தும் இல்லாம போனதில்லை. மிஞ்சி போனா இரவனுடைய தொழுகை ஜமாத்தாக நடத்தப்படாம இருந்திருக்கலாமே தவிர இரவு தொழுகை இருக்கு இல்லையா, ஹஜ் தொழுகை இருக்கு, ஹஜ் தொழுகை செவ்வால்ல இருக்கு இல்லையா. நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பள்ளியிலே இத்திகாஃப் என்ற இபாதத்திலுமே இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவ்வால்லையும் இத்திகாஃப் இருந்திருக்காங்க. ரமலான்ல இத்திகாஃப் என்பது என்ன, அது லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்திருக்கக்கூடிய இத்திகாஃப். அதே நேரத்தில் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்மளுடைய டைம் நம்ம அதிகமாக செலவழிக்க வேண்டியது எதோடு, இறை இல்லத்தோடு தான் செலவழிக்க வேண்டும் இல்லையா. காரணம், மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு 7 பிரத்யேகமான கேட்டகரியில் உள்ள மக்கள் இருக்கு. அவங்க ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ள மக்கள். அதுல ஒரு சாரார்கள் யாரு, வால்லக்குஃபில் மஸ்ஜித் என்பதுதான், இறை இல்லத்தோட தன்னை இணைத்து கொண்டவன் என்பதுதான் அவனுடைய அடிப்படையான காரியம். புரியுதுங்களா. நமக்கு நேரம் கிடைக்கும் போது மார்க்கெட்ல உட்கார்ந்தோ மத்த இடத்துல உட்கார்ந்தோ நேரம் கழிக்கிறதுல நமக்கு எந்த விதமான கஷ்டம் இருக்கா, சந்தோஷமா இருக்கும். அதே நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் நம்ம பள்ளியில இருந்து ஒரு குர்ஆன் ஓதி ஒரு பேஜ் ஒரு ஹதீஸ படிச்சால் என்ன ஆகும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்கள் வந்து நமக்காக துஆ செஞ்சுட்டே இருப்பாங்க. அல்லாஹும்ம அஃபிர் லஹு, அல்லாஹும்ம ரஹம்ஹு, யா அல்லாஹ் இவனுக்கு மன்னிச்சு அருள வேண்டும், யா அல்லாஹ் இவனுக்கு கருணை செய்ய வேண்டும் என்று நமக்கு பிரார்த்தனை கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப எந்த இடத்தில் நமக்கு வெற்றி இருக்கிறதோ அந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்ற பாடம் 6 நோன்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதங்கள் நமக்கு சுன்னத்தாக காட்டி தந்தாங்க. இந்த மாதத்துல எப்ப வேணாலும் வைக்கலாம், தொடர்ந்து வைக்கவும் செய்யலாம், எல்லாமே அனுமதிக்கப்பட்ட காரியம் தான் என்பதையும் நாம் இந்த சந்தர்ப்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக கற்றுக்கொண்டு அது வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய நல்லடியார்கள் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் குலூபனா அலா தீனிக், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.